செய்தி நிறுவனங்களின் குரல் வலையை நெரிப்பதற்கு சட்ட கட்டமைப்புகளை ஒரு ஆயுதமாக ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக பத்திரிகை சுதந்திர தினமான இன்று நமது தேசம் ஒரு கடுமையான யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் 2014ஆம் ஆண்டிலிருந்து பாஜக ஆட்சியின் கீழ் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் நிலை தொடர்ந்து சரிந்து 157வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் கருத்துக்களை வலுப்படுத்துவதோ அதன் தோல்விகளை மறைப்பதோ அல்ல, மாறாக அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குவதையும் அதிகாரத்தில் இருப்பவர்களை பொறுப்பேற்க செய்வதுமே சுதந்திரமான பத்திரிகை நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை சுதந்திரம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது ஜனநாயக செயல்முறையில் ஓர் இன்றியமையாத பண்பாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள கார்கே, தற்போதைய ஒன்றிய ஆட்சியின் கீழ் இந்த பண்பு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனங்களின் குரல் வலையை நெரிப்பதற்கு சட்ட கட்டமைப்புகளை ஒரு ஆயுதமாக சங் பரிவார் அமைப்புகள் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாகவும், அவதூறு சட்டங்கள், தேசிய பாதுகாப்பு விதிகள் மற்றும் குற்றவியல் சட்டங்கள் நீதிக்கான கருவிகளால் அல்லாமல் அச்சுறுத்துவதற்கான சாதனங்களாகவே பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 முதல் 2020 வரை 135க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். பல பத்திரிகையாளர்கள் உபா போன்ற கடுமையான சட்டங்களின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரங்களை தன்வசம் குவித்துள்ள ஒன்றிய பாஜக அரசு சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தனது பிடியை இருக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு சுதந்திரமான பத்திரிகைகளை தண்டிப்பதுடன் பணிந்து நடப்போருக்கு பரிசளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். செய்தி நிறுவனங்களின் குரல் வலையை நெரிப்பதற்கு சட்ட கட்டமைப்புகளை ஒரு ஆயுதமாக ஒன்றிய பாஜக அரசு பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக பத்திரிகை சுதந்திர தினமான இன்று நமது தேசம் ஒரு கடுமையான யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாகவும், 2014ஆம் ஆண்டிலிருந்து பாஜக ஆட்சியின் கீழ் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் நிலை தொடர்ந்து சரிந்து 157வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் கருத்துக்களை வலுப்படுத்துவதோ அதன் தோல்விகளை மறைப்பதோ அல்ல, மாறாக அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குவதையும் அதிகாரத்தில் இருப்பவர்களை பொறுப்பேற்க செய்வதுமே சுதந்திரமான பத்திரிகை நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை சுதந்திரம் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, அது ஜனநாயக செயல்முறையில் ஓர் இன்றியமையாத பண்பாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள கார்கே, தற்போதைய ஒன்றிய ஆட்சியின் கீழ் இந்த பண்பு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனங்களின் குரல் வலையை நெரிப்பதற்கு சட்ட கட்டமைப்புகளை ஒரு ஆயுதமாக சங் பரிவார் அமைப்புகள் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாகவும், அவதூறு சட்டங்கள், தேசிய பாதுகாப்பு விதிகள் மற்றும் குற்றவியல் சட்டங்கள் நீதிக்கான கருவிகளால் அல்லாமல் அச்சுறுத்துவதற்கான சாதனங்களாகவே பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 முதல் 2020 வரை 135க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். பல பத்திரிகையாளர்கள் உபா போன்ற கடுமையான சட்டங்களின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரங்களை தன்வசம் குவித்துள்ள ஒன்றிய பாஜக அரசு சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் தனது பிடியை இருக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு சுதந்திரமான பத்திரிகைகளை தண்டிப்பதுடன் பணிந்து நடப்போருக்கு பரிசளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார்.